என்னடா வெறும் குச்சியை எடுத்து கையில காட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது வந்து நான் ஜூன் 9th மண்டே பார்சல் போட்டதுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நான் எகைன் வெட்னஸ்டே வந்து ரிசீவ் பண்ணிட்டேன். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ப்ரொஃபஷனல் கொரியர்ல அனுப்புனா தெளிவா போட்டுமே இப்படி ஏதோ 1 or 2 வந்து கஸ்டமர் தெரியாம மிஸ்டேக் பண்ணி அவங்க அனுப்பிடுறாங்க. அப்படி இல்லைன்னா கொரியர் சைடுல இருந்து சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணாம அவங்க அனுப்பி விட்டுறாங்க. இது லீஃப் எதுவுமே இல்லையா? இந்த செடி வருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி நடப்போறோன்றது தான் பார்க்க போறோம். நீங்க இந்த மாதிரி ஏதாவது ரெட் சாயில் அப்படி இல்லைன்னா நீங்க உங்களோட கார்டன் சைடுல கூட நல்லா லூஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி செடிகளை வந்து நட்டு வைக்கலாம். நான் எனக்கு ரிட்டர்ன் வந்து பார்சல்ல அந்த கொஞ்சோண்டு சாயில் வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து நனைச்சி கழுவி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி வந்து பேர் ரூட்டா தான் நான் வந்து எப்பயுமே செடிகளையும் நடுவேன். உங்ககிட்ட ஒரு சில கெமிக்கல் இருந்துச்சுன்னா அதை வந்து ப்ராசஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க அப்படியே கூட நட்டு வைக்கலாம், உங்களுக்கு வந்துடும். பட் இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு ரிட்டர்ன் வந்ததுனால கண்டிப்பா இந்த மாதிரி டைபேக்கு சான்ஸ் இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி தவிர்க்கிறதுன்னு பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மேல கொஞ்சமா கட் பண்றதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு பாதி பிரான்ச்சஸ் கீழே வந்து கட் பண்ணி விட்டீங்கன்னா அந்த டைபேக் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தவிர்த்துலாங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மக்களே.